குட்டநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் கம்பீரமாக நடந்து வரும் இந்த பெண் IAS அதிகாரி பார்வதி கோபகுமார். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்கும். கடந்த 2010ஆம் ஆண்டு 12 வயது சிறுமியாக இருந்தபோது ஒரு பெரிய விபத்து ஒன்றில் சிக்கி பார்வதி தனது வலது கரத்தை இழந்தாள். அதிர்ச்சி மிக பெரியதுதான். ஆனால் அவள் புதிய ஆர்வத்தோடு தனது வாழ்க்கையை தொடங்கினாள். சட்ட படிப்பை முடித்த அவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் 282வது இடத்தை பிடித்தார். விபத்திற்கு முன்பே பார்வதிக்கு தான் ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்ற லட்சிய இலக்கு இருந்தது. ஒரு கையை இழந்த போதும் அவர் லட்சிய இலக்கு மீதான நம்பிக்கையை இழக்கவே இல்லை. லட்சிய கனவை அடைந்து கலெக்டர் அலுவலகத்தில் ஊழியர்கள் அவருக்கு கொடுத்த அன்பான வரவேற்பு இதயபூர்வமானதாக இருந்ததாக தெரிவிக்கும் பார்வதிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.